வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சாரஜ் யூடியூப் சேனல். திஸ் இஸ் ஜெகதீஸ்வரி சிவராஜன், ஸ்பெஷல் எஜுகேட்டர். ஒவ்வொரு குழந்தையும் வளர்றாங்க. ஆனா ஒரு முக்கியமான உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா குழந்தையும் ஒரே வேகத்துல வளர மாட்டாங்க. சில குழந்தைங்க சீக்கிரமா பேச ஆரம்பிப்பாங்க, சில குழந்தைங்க மூவ்மெண்ட் ஸ்கில்ஸ முதல்ல டெவலப் பண்ணுவாங்க, சில குழந்தைங்களுக்கு சோஷியல் இன்டராக்ஷன் ஸ்ட்ராங்கா இருக்கும், சில குழந்தைங்க அப்சர்வேஷன் மூலமா கத்துப்பாங்க. இதுல கரெக்ட் தப்பு அப்படிங்கிறதுக்கான வேலையே இல்லைங்க. ஆனா வளர்ச்சி சரியான டைரக்ஷன்ல போதா, குழந்தை வயதுக்கு ஏற்ற ஸ்கில்ல டெவலப் பண்றாங்களா, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு உதவுற கான்செப்ட் தான் டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோன். சோ இன்னைக்கு பதிவுல சைல்டோட டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோன் அப்படின்னா என்னங்கறத கொஞ்சம் டீடைல்டா பார்க்கலாங்க. இந்த பதிவு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக மட்டுமே தானே தவிர டயக்னோசிஸ் பத்தி பேசுறதுக்காக இல்லைங்க. ஸோ டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோன்னா என்ன? ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து ஒரு குறிப்பிட்ட வயதுல சாதாரணமா டெவலப் ஆக வேண்டிய திறன்கள், அதாவது குழந்தை கிராஜுவலா தன்னோட உடலை கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிறது, சுற்றுப்புறத்தை சுத்தி பார்த்து அது என்னன்னு புரிஞ்சுக்கிறது, மற்ற மனுஷங்களோட கனெக்ட் ஆகுறது, பேச ஆரம்பிக்கிறது, சிந்திக்க ஆரம்பிக்கிறது. இந்த டெவலப்மெண்டல் ஸ்டெப்ஸ் எல்லாமே ஒரு சீக்வன்ஸ்ல வருங்க. அந்த வளர்ச்சி படிகளை தான் நம்ம மைல்ஸ்டோன்னு சொல்றோம். ஸோ டெவலப்மெண்ட் எப்படி நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு சடன் சேஞ்ச் இல்லைங்க. ஸோ பிரெயின் டெவலப்மெண்ட்டை எக்ஸ்பீரியன்ஸோட கம்பைன் பண்றது. அதாவது ஒரு குழந்தை தினமும் பாக்குறத, கேட்கறத, டச் பண்றத, இன்டராக்ட் பண்றத, தன் எக்ஸ்பீரியன்ஸ பிரெயினுக்கு கனெக்ஷன் மூலம் உருவாக்குங்க. ஸோ அதனாலதான் ஏர்லி இயர்ஸ்ல நம்ம மிகவும் முக்கியமான ஸ்டேஜ்னு சொல்றோங்க. ஸோ டெவலப்மெண்ட் ஏரியாஸ் ஒன்னோட ஒன்னு இன்டர் கனெக்ட் ஆயிருக்குங்க. ஸோ பல பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க தெரியுமா? ஸ்பீச் மட்டும் டிலே, வாக்கிங் மட்டும் லேட்டு. ஆனா டெவலப்மெண்ட் இண்டிவிஜுவல் ஸ்கில் இல்லைங்க, அது ஒரு கனெக்டட் மாதிரி தான். உதாரணத்துக்கு ஒரு மூவ்மெண்ட் எக்ஸ்ப்ளோரேஷனை கொடுக்கும், எக்ஸ்ப்ளோரேஷன் மூலமா லேர்னிங் வரும், லேர்னிங் மூலமா கம்யூனிகேஷன்ஸ் வரும், கம்யூனிகேஷன்ஸ் மூலமா சோஷியல் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும். ஸோ ஒரு ஏரியா டிலே இருந்தா மற்ற ஏரியாலையும் இம்பாக்ட் இருக்குங்க. அதனாலதான் முழு டெவலப்மெண்ட்டையும் நம்ம பார்க்கணுங்க. சைல்டோட டெவலப்மெண்டல் ஏரியாஸ் பாத்தீங்கன்னா முக்கியமா 5 டொமைன்ல இருக்கோங்க. கிராஸ் மோட்டார் டெவலப்மெண்ட், ஃபைன் மோட்டார் டெவலப்மெண்ட், ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட், சோஷியல் அண்ட் எமோஷனல் டெவலப்மெண்ட், கடைசியா பாத்தீங்கன்னா காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். சோ இத பத்தி நம்ம கொஞ்சம் ஷார்ட்டா பார்க்கலாங்க. சோ ஃபர்ஸ்ட் கிராஸ் மோட்டார் டெவலப்மெண்ட், அதாவது பெரிய உடல் இயக்க வளர்ச்சின்னு சொல்லுவாங்க. சோ இதோட மூவ்மெண்ட் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, அது ஒரு ஆர்டர்ல தான் இருக்கும். உதாரணத்துக்கு ஹெட் கண்ட்ரோல், அது வந்துச்சுன்னா ரோலிங் இருக்கும், சிட்டிங் இருக்கும், தென் கிராலிங் இருக்கும், ஸ்டாண்டிங், வாக்கிங், அப்புறம் ரன்னிங். ஒவ்வொரு ஸ்டேஜும் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கான ஒரு ஃபவுண்டேஷனுங்க. ஸோ ஹெட் கண்ட்ரோல் வீக்கா இருந்துச்சுன்னா லேட்டரா குழந்தை உட்கார்றதுலயும் நடக்கிறதுலயும் டிலே இருக்கலாம். ஸோ வாக்கிங் டிலே சில நேரத்துல பாத்தீங்கன்னா மசில் டோன் இஷ்யூவா இருக்கலாம், இல்ல பேலன்ஸ் டிஃபிகல்ட்டியா இருக்கலாம், இல்ல நியூராலஜிக்கல் இம்மெச்சூரிட்டியா இருக்கலாம். இது எல்லாமே ஒரு சிக்னலா இருக்கலாங்க. ஸோ நெக்ஸ்ட் டொமைன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபைன் மோட்டார் டெவலப்மெண்ட், அதாவது கை விரல் கட்டுப்பாடு, ஸ்மால் மசில் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட டெவலப்மெண்டல் ஃப்ளோ எப்படி இருக்கும் கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபிஸ்ட் கிராஸ்ப், அதாவது முழுசா 5 விரலையும் வச்சு ஒரு பென்சிலை ஹோல்ட் பண்றது. நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ஹோல்டிங், அப்புறமா டிரான்ஸ்பரிங் த ஆப்ஜெக்ட், நெக்ஸ்ட் பின்சர் கிராஸ்ப், அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்கிரிப்லிங், அதுக்கப்புறமா செல்ஃப் ஃபீடிங். ஸோ லேட்டரா இது எதுக்கு சப்போர்ட் பண்ணும் கேட்டீங்கன்னா, ரைட்டிங், ட்ரெஸ்ஸிங், ஈட்டிங் ஸ்கில்ஸ்க்கு இது ஒரு பேஸுங்க. ஸோ டிலே இருந்துச்சுன்னா லேட்டரா ஸ்கூல்ல டிஃபிகல்ட்டி வருங்க. ஸோ தேர்ட் ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட், அதாவது ஸ்பீச் அப்படிங்கிறது ஒரு வேர்ட் மட்டும் இல்லைங்க. லாங்குவேஜ்ல என்னெல்லாம் நம்ம இன்க்ளூட் ஆகும்னு கேட்டீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்டிங், ஜஸ்டிஸ், கம்யூனிகேஷன் இன்டென்ஷன், ரெஸ்பான்ஸ். ஸோ இந்த டெவலப்மெண்டல் ஃப்ளோ எப்படி இருக்கும்னா, 0 to 6 மந்த்ல சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்றது, 6 to 9 மந்த்ல பேப்லிங் சவுண்ட் வருது, ஸோ 12 மந்த்ல ஃபர்ஸ்ட் ஒரு வேர்ட் பேசுறது, 18 மந்த்ல பாத்தீங்கன்னா வேர்ட் இன்க்ரீஸ் ஆகணும், 2 இயர்ஸ்ல 2 வேர்ட் ட்ரேசஸ்ல இருக்குங்க. ஸோ பேரண்ட் அதிகமா சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, பேச மாட்டாங்க ஆனா புரிஞ்சுப்பாங்க அப்படின்றாங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருந்தாலும் எக்ஸ்பிரசிவ்ல டிலே இருக்கலாங்க. ஃபோர்த் டொமைன் சோஷியல் அண்ட் எமோஷனல் டெவலப்மெண்ட், இதுதான் லேர்னிங்கான ஃபவுண்டேஷன். ஸோ இதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஐ கான்டாக்ட், ஸ்மைலிங், அட்டாச்மெண்ட், இமிட்டேஷன், ஜாயின் அட்டென்ஷன், எமோஷனல் ரெஸ்பான்ஸ். ஸோ லேட்டரா இதுல டிலே இருந்துச்சுன்னா கிளாஸ் ரெடினஸ் ஸ்கில்ஸ் டிலே ஆகுங்க. ஸோ ஃபிஃப்த் டொமைன் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், அதாவது திங்கிங் ஸ்கில்ஸ். இதுல என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும்னா, கியூரியாசிட்டி, மெமரி, ப்ராப்ளம் சால்விங், அட்டென்ஷன், காஸ் அண்ட் எஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ பிளே தான் குழந்தையோட நேச்சுரல் லேர்னிங் மெத்தடுங்க. நெக்ஸ்ட் மைல்ஸ்டோன் டிலே வெர்சஸ் நார்மல் வேரியேஷன்ஸ், அதாவது லேட் டெவலப்மெண்ட் எல்லாமே நம்ம டிசார்டர்னு சொல்ல முடியாதுங்க. சிங்கிள் டிலேவா இருந்தா நம்ம அப்சர்வ் பண்ணலாம், மல்டிபிள் டிலேவா இருந்தா நிச்சயமா அதுக்கான தகுந்த கன்சல்டன்ட் கிட்ட போய் ஆலோசனை பெறது முக்கியங்க. ஸோ பேட்டர்ன் தான் முக்கியம்.
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பல பேரண்ட்ஸ் மிஸ் பண்ற ஒரு விஷயங்க, ஸ்கில் வராதது மட்டும் கன்சர்ன் கிடையாதுங்க. ஒரு ஸ்கில் குறைய ஆரம்பிச்சாலும் அதையும் கவனிக்கணுங்க. அதுதான் ரெக்ரெஷன் சொல்லுவோம். ஸோ உதாரணத்துக்கு முன்னாடி ஒரு வேர்ட்ஸ் சொன்னாங்க, அதுக்கப்புறமா இப்ப ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஐ கான்டாக்ட் குறைஞ்சிக்கிட்டே வருது. இன்டராக்ஷன் இன்ட்ரெஸ்ட் குறையுது. ஸோ பிளே பிஹேவியர் சேஞ்ச் ஆகுது. ஸோ ஆல்ரெடி இருந்த ஸ்கில்ஸ் லாஸ் ஆச்சுன்னா வெயிட் பண்ணாம உடனே அதுக்கான ப்ரொஃபஷனல்ஸ் ஆகி உரிய ஆலோசனை பெறது நல்லதுங்க. ஸோ ஒரு குழந்தைக்கு டெவலப்மெண்டல் டிலே இருக்கா இல்லையா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கான ரெட் பிளாக் சைன்ஸ் என்னன்றத கொஞ்சம் ஷார்ட்டா பார்க்கலாங்க. ஸோ 0 to 1 இயர்ல ஐ கான்டாக்ட் இல்லாம இருக்கிறது, நேம் ரெஸ்பான்ஸ் இல்லாம இருக்கிறது, பேப்லிங் சவுண்ட் இல்லாம இருக்கிறது, இல்ல உடம்பு ஃபிளாப்பியாவோ இல்ல ஸ்டிஃபாவோ இருக்கிறது, இன்டராக்ஷன்ல இன்ட்ரெஸ்ட் கம்மியாகிறது. ஸோ 1 to 2 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா பாயிண்டிங் இல்லாம இருக்கிறது, இமிடேஷன் இல்லாம இருக்கிறது, மீனிங்ஃபுல் வேர்ட்ஸ் இல்லாம இருக்கிறது, வாக்கிங்ல டிலே இருக்கலாம், சோஷியல் என்கேஜ்மெண்ட் குறையலாம். 2 to 3 இயர்ஸ்ல சென்டென்ஸ் ஃபார்மேஷன் இல்லாம இருக்கலாம், இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்றது டிஃபிகல்ட்டா இருக்கலாம், சில ரிப்பீட்டேட்டிவ் பிஹேவியர் இருக்கலாம், பிரிட்டன் பிளே இல்லாம இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பேரண்ட்ஸ் நோட் பண்ணாங்கன்னா நிச்சயமா அதற்கான ப்ரொஃபஷனல்ஸ் அணுகி இமிடியேட்டா கன்சல்டேஷன் பெறது ரொம்ப முக்கியங்க. ஸோ சில நேரங்கள்ல நம்ம என்விரான்மெண்ட் கூட டெவலப்மெண்ட்டை பாதிக்கும். இது பிளேம் பண்றதுக்காக நான் சொல்லலைங்க. இப்ப நம்மளோட மாடர்ன் லைஃப் ஸ்டைலோட ரியாலிட்டி அதாங்க. ஸோ அதிகமான ஸ்கிரீன் எக்ஸ்போஷர் குழந்தைங்களுக்கு ஹியூமன் இன்டராக்ஷனை கம்மியாக்கிடுதுங்க. ஸோ அதனால பிளே ஆப்பர்ச்சுனிட்டியும் அவங்களுக்கு குறைய ஆரம்பிக்குது. குழந்தைங்க டாய்ஸ் மூலம் மட்டுமே வளர மாட்டாங்க. மனுஷங்களாகிய நம்மளும் அவங்களோட இன்டராக்ட் பண்ணாதான் அவங்களோட வளர்ச்சி நல்லாவே இருக்கும். ஸோ டெவலப்மெண்ட் டிலே ஆகிறதுக்கு இதுவும் ஒரு ரீசனா இருக்குதுங்க. நம்ம எப்ப கன்சல்டன்ட்டை அணுகி நம்ம குழந்தைக்கு டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோன்ல டிலே இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, மைல்ஸ்டோன்ஸை தொடர்ந்து வாட்ச் பண்ணுவாங்க. அதாவது ஒரு ஸ்கில்ல மட்டும் டிலே இருந்துச்சுன்னா பரவாயில்லைங்க. ஆனா தொடர்ந்து எல்லா ஸ்கில்ஸ்லயுமே டிலே இருந்தாலோ, இல்ல ஸ்கில்ஸ்ல ரெக்ரெஷன் இருந்தாலோ, ஸ்பீச் டிலே, இல்ல இயரிங்ல டவுட் இருந்தாலோ, சோஷியல் ரெஸ்பான்ஸ் கம்மியானாலோ, பேரண்டோட இன்ஸ்டிக்ட்ல ஏதாவது ஒரு டவுட் இருந்தாலோ, அதாவது ஒரு வீட்டுல 2 குழந்தைங்க இருந்தாங்கன்னா எப்பயுமே பேரண்ட்ஸ் இன்னொரு குழந்தையோட கம்பேர் பண்ணுவாங்க. அவங்களோட வளர்ச்சி படிகளுக்கும் இவங்களோட வளர்ச்சி படிகள்லயும் ஏதாவது ஒரு டிஃபரன்ஸ் ஃபீல் பண்ணாலோ இமிடியேட்டா நம்ம கன்சல்டேஷன் எடுத்துக்கிறது முக்கியங்க. ஸோ கன்சல்டேஷன் அவேர்னஸ்க்கான ஸ்டெப்பே தவிர பேனிக் ஆக வேண்டிய அவசியம் இல்லைங்க. யார்கிட்ட போய் நம்ம கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பீடியாட்ரிஷியன், டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷியன், ஸ்பீச் தெரபிஸ்ட், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், சைக்காலஜிஸ்ட், இவங்க எல்லாரையுமே நம்ம அணுகி குழந்தைக்கு டெவலப்மெண்டல் டிலே இருக்கா இல்லையாங்கிற கன்சல்டேஷன் நம்ம எடுத்துக்கலாங்க. ஸோ இதுக்கான கோல் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த குழந்தைய பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையான சப்போர்ட் கொடுக்கறதுக்கு தானே தவிர அந்த குழந்தைங்களுக்கு நம்ம லேபிள் கொடுக்கறதுக்காக இல்லைங்க. ஒரு முக்கியமான உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, குழந்தையோட டெவலப்மெண்டல் டிலே அப்படிங்கிறது பேரண்டிங்கோட ஃபெயிலியர் கிடையாதுங்க. ஒவ்வொரு குழந்தையோட பிரெயினோட வளர்ச்சியின் வேகமும் வேறுபடுங்க. ஸோ அவேர்னஸ் வந்துச்சுன்னா நிச்சயமா குழந்தைக்கு தேவையான சப்போர்ட் கிடைக்குங்க. ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டரா நாங்க எப்பயுமே குழந்தையோட டயக்னோசிஸ பார்க்க மாட்டோம். நம்ம பாக்குறது என்னன்னு கேட்டீங்கன்னா, குழந்தையோட ஸ்ட்ரென்த்தும் லேர்னிங் ஸ்டைலும் தேவையான சப்போர்ட் மட்டும்தாங்க நம்ம கொடுப்போம். ஸோ பிக்கஸ்ட் இஷ்யூ டிலே இல்லைங்க, லேட்டா ஐடென்டிஃபை பண்றது தான். ஸோ மைல்ஸ்டோன்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா பேரண்ட்ஸ் பேனிக் ஆக மாட்டாங்க, இக்னோர் பண்ண மாட்டாங்க, ஏர்லியாவே சப்போர்ட்ஸை தேடுவாங்க. ஸோ அவேர்னஸ் கான்ஃபிடன்ஸை கொடுக்குங்க. நம்ம குழந்தைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா அவங்க நம்ம ஈஸியா அக்செப்ட் பண்ணிப்போங்க. ஸோ என்ன நண்பர்களே, இன்னைக்கு பதிவுல சைல்டோட டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோன் அப்படின்னா என்னங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டா பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஸோ குழந்தை ஸ்லோவா வளர்றாங்க அப்படிங்கிறது பிரச்சனை இல்லைங்க, அதை நம்ம கவனிக்காம விடுறதாங்க பிரச்சனை. ஸோ ஒவ்வொரு குழந்தையாலும் கத்துக்க முடியுங்க. நம்ம எப்ப அவங்கள புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோமோ அந்த நேரமே அவங்களோட வளர்ச்சியின் வேகம் அதிகமாகும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.